நீங்கள் உதவிகள் செய்வீர்களே ஆனால் அது மட்டும் சொல்லிவிட்டு வக்ரத்துமுல்லாஹ கர்தன் ஹசனா, அல்லாஹ்வுக்காக அழகிய கடனை கொடுப்பீர்களே ஆனால் லவ் கஃபிர அன்கும் செய்யாத்திக்கும், உங்களுடைய பாவங்களை தீமைகளை நான் மாற்றுவேன், நான் மன்னிப்பேன், நான் இல்லாமல் ஆக்கிவிடுவேன். வல உதுகலன்னக்கும் ஜன்னாத்தின் தஜ்ரி, உங்களை எல்லாம் அழகான அதான் நீரோடைகள் சூழ்ந்துள்ள அந்த சொர்க்கத்திலே நான் நுழைய வைப்பேன். மின் தஹத்தியல் அன்ஹார் ஃபமன் கஃபர பஅததாலிக, இதற்கு பின்னால் யாராவது நிராகரித்து விடுவானால் மின்கும் ஃபக்கத் வல்ல சவா சபீல், அவன் வழி தவறிவிட்டான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். இங்கே அந்த பனி இஸ்ராயேல் இடத்திலே நான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செய்த ஒப்பந்தத்தில் என்னுடைய 12 உதவியாளர்களை அல்லாஹ் அனுப்பி வைக்கிறான். அவர்களுக்காக அதுக்கடுத்தது அல்லாஹ் சொல்லுகிறான், நான் உங்களுடன் இருக்கிறேன், என்னுடைய உதவி உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லி நீங்கள் தொழுகையை நிறைவேற்றுவீர்களேயானால், வாத்தைத்துமுஸ் ஜக்காத்த, ஜக்காத்தை சரிவர நிறைவேற்றுவீர்களேயானால், வாமத்தும் பி ரசூலி, என்னுடைய இறை தூதர்களை எல்லாம் நீங்கள் நம்பி, வாசர்த்துமுகும், அவர்களுக்கு தாவாவுடைய விஷயங்களில் அவர்கள் இறை வணக்கத்தையும் இறை நம்பிக்கையும் மக்களுக்கு எடுத்துக்கொள்ள செல்லக்கூடிய நேரங்களில் அவர்களுக்கு வரக்கூடிய இடையூறுகளுக்கும் இடைஞ்சலுக்கும் நீங்கள் உதவி செய்வீர்களேயானால், அது மட்டுமல்ல வக்ரத்துமுல்லாஹ், அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்காக அழகான கர்னன் ஹசனா, அழகிய கடனை கொடுப்பீர்களேயானால், லவ் கஃபிர அன்கும் செய்யாத்திக்கும், உங்களுடைய தின்மைகளை எல்லாம் தீமைகளை எல்லாம் பாவங்களை எல்லாம் நான் மன்னித்து மாற்றுவேன். வல உதுகலன்னக்கும் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹத்தியல் அன்ஹார், அழகான நீரோடைகள் சூழ்ந்துள்ள அந்த சொர்க்கத்திலே உங்களை நான் நுழை வைப்பேன். ஃபமன் கஃபர, யாராவது இதுகளுக்கு எல்லாவற்றுக்கும் மாற்றம் செய்து மறுப்பாயர்களே ஆனால் உங்களுக்கு ஃபக்கத் வல்ல சவா சபீல், மிக வழி தவறிய கூட்டத்திலே ஆகி மிக தங்குமிடத்திலே மிக கெட்ட இடத்திலே போவீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இப்போதே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த தொழுகையை அலட்சியம் இல்லாமல் முறையான முறையில் சடங்கு சம்பிரதாயத்துக்காக தொழாமல் உண்மையான மோமின்களுடைய தொழுகை எப்படி அமைய வேண்டும், இஹ்லாசுடன் ஹுஷூவுடன் ஹுதுவுடன் பயபக்தியும் பேணுதலுமாக இருந்தால் அவருடைய தொழுகையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யாருக்காக இல்லாமல் நான் அல்லாஹ்வுக்காகவே தொழுகிறேன், அல்லாஹ் என்னை படைத்தான், அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்றுவதற்காக நான் தொழுகிறேன் என்று அல்லாஹ் உள்ளத்திலே அவன் எண்ணத்தை கொண்டு வந்து அப்படி தொழுவானேயானால் அந்த தொழுகையை நீ அந்த முறையில் தொழுதுக்கள், இது கடைசி தொழுகையா என நினைத்து தொழு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிக்கு நபித்தோழருக்கு சொன்னார்கள் அல்லவா. அதே போன்று அபூ தர் ரலியல்லாஹு தஆலா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி அவர்கள் அறிவிக்கிறார்கள், லா யஸாலல்லாஹு அஸ்ஸ வஜல் முக்பிலன் அலல் அப்தி ஃபீ ஸலாத்திஹி மா லம் யல்தஃபித், அதாவது லா யஸாலல்லாஹு அஸ்ஸ வஜல், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் எப்போதுமே நீங்க மாட்டான், முக்பிலன் அலல் அப்தி, ஒரு தொழுகையாளி தொழக்கூடியதை அல்லாஹ் பார்த்து கொண்டே இருக்கிறான். அல்லாஹ் எதிரும் புதிருமாக அந்த அல்லாஹ் தன்னுடைய அடியான் தொழுவதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நேரடியாகவே கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். ஃபீ ஸலாத்தி, அவனுடைய தொழுகை மாலம் யல்தஃபித், அவன் அங்கும் இங்கும் திரும்பாமல் அலட்சிய பார்வை இல்லாமல் அவன் இருப்பானேயானால் அல்லாஹ் அவனுடைய அடியானுடைய தொழுகையை எதிர்கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று சொன்னார். இந்த இடத்திலே அதாவது இஹ்சான் என்றால் என்ற ஒரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே வானவர் கோமான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து இஸ்லாம் என்றால் என்ன, ஈமான் என்றால் என்ன எப்படி கேட்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாம் என்றால் 5 கடமைகளை விளக்கமாக சொன்னார்கள், ஈமான் என்றால் 6 நம்பிக்கை கொள்ளக்கூடிய விஷயங்களை சொன்னார்கள். அடுத்ததாக கேட்டார்கள் இஹ்சான் என்றால் என்ன, அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஹ்சான் என்றால் நல்ல முறையில் இபாதத்தை செய்யக்கூடிய, அழகான முறையில் இபாதத்தை செய்யக்கூடிய விஷயத்தை சொல்லும்போது நீ அல்லாஹ்வை பார்ப்பதாக நினைத்து உன்னுடைய வணக்க வழிபாடுகளை அமைத்துக்கொள். அல்லாஹ்வை உன்னால் பார்க்க முடியாவிட்டாலும் அல்லாஹ் உன்னை பார்க்கிறான் என்ற நம்பிக்கையில் நீ தொழுதுகொள் என்று சொன்னார்களே, அப்படிப்பட்ட இஹ்சானாக நம்முடைய வணக்க வழிபாடுகளை அழகு முறையில் அமைத்துக் கொள்ளதான் சொல்கிறார்கள். ஏனென்றால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லா யஸாலல்லாஹு அஸ்ஸ வஜல் முக்மினன் அலல் அப்தி ஃபீ ஸலாத்தி, தன்னுடைய தொழுகையிலே எந்த விதமான பதட்டமும் அவசரமும்
திடுக்கமும் இல்லாமல் அல்லாஹ்வை பயந்த வண்ணம் தொழக்கூடிய தொழுகை, மாலம் யல்தஃபித், அவன் அங்கும் இங்கில்லாமல் திரும்பி பார்க்காமல் தொழுவானேயானால் அவருடைய தொழுகை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நேரடியாக பார்க்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய அருள் புரிந்து கொண்டே இருக்கிறான், அல்லாஹ் மகிழ்ச்சியாக இருக்கிறான், என் அடியார் தொழுகிறான் என்று சந்தோஷப்படுகிறான் என்பதாகத்தான் அதிகம் அதனுடைய பொருளாக இருக்கிறது. அதே போன்று ஃபைதா சரஃப வஜ்ஹுஹு, அவனுடைய முகத்தை அந்த தொழுகையாலேயே அந்த தொழுகையை தொழக்கூடிய அடியான் தன்னுடைய முகத்தை திருப்பினால் இன் சரஃப அன்ஹு, அல்லாஹும் அந்த தொழுகையாளை விட்டு அல்லாஹும் திரும்பிக் கொள்வான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். தொடர்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாம் ஒவ்வொரு நேரமும் நம்முடைய பிரார்த்தனையை இவ்வாறு அமைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். எவ்வாறு அமைத்துக் கொள்ள சொன்னார்கள்? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் கல்பின் லா யஹ்ஷவ் வ மின் துஆஇன் லா யஸ்மஅ் வ மின் நஃப்ஸின் லா தஷ்பவ் வ மின் இல்மின் லா யன்ஃபவ். அதாவது வரிசையாக 4 விஷயங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒவ்வொருவரும் இந்த பிரார்த்தனையை எப்போதும் நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். அல்லாஹும்ம, எங்கள் இறைவா, இன்னி அஊது பிக்க, எனக்கு நான் உன்னிடத்திலே பாதுகாப்பு கேட்கிறேன், மின் கல்வின் லா யஹ்ஷவ், எந்த விதமான பயப்படாத அந்த இதயத்தை விட்டும், உன்னை அஞ்சாத இதயத்தை விட்டும் உன்னிடத்திலே பாதுகாப்பு கேட்கிறேன் அல்லாஹ். அப்படியானால் அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய இதயமாக ஒவ்வொரு மனிதனுடைய மோமினுடைய இதயம் அமைந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் அவன் உண்மையான மோமினாக திகழ்வான். ஒமின் துஆஇன் லா யஸ்மல், பதில் கிடைக்காத ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு துஆவை விட்டும் அல்லாஹ்வை உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். ஒமின் நஃப்ஸின் லா தஷ்பவ், தன்னிறைவில்லாத, அதாவது எந்த விதமான திருப்திப்படாத நிறைவில்லாத ஒரு ஆன்மாவை விட்டு முன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். மின் இல்மின் லா யன்ஃபவ், பயனளிக்காத கல்வியை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொன்னால் அல்லாஹ்வே பயனளிக்கக்கூடிய கல்வியையும் நிறைவான திருப்திப்பட்ட தன்னிறைவாப்பட்ட அந்த மனசை நஃப்ஸையும் சொல்லக்கூடிய ஆன்மாவையும் பதிலளிக்கக்கூடிய பிரார்த்தனையும் உன்னை பயப்படக்கூடிய இதயத்தையும் தா அல்லாஹ் என்பதாகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உபதேசத்தில் தன்னுடைய எப்போதும் எல்லோருக்கும் சொல்லித்தரக்கூடிய இந்த பிரார்த்தனையை நாமும் பிரார்த்திக்க வேண்டும். நல்ல முஹ்மினாக மாறுவதற்கு, அல்லாஹ் மாற்றுவதற்கு, நமது இபாதத்துகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக வேண்டும் என்றால் இந்த பிரார்த்தனையை நம்முடைய ஒவ்வொரு நேர தொழுகையிலும் மற்ற நேரங்களிலும் இந்த பிரார்த்தனையை நாம் பிரார்த்திக்க வேண்டும். நமது இபாதத்திலே முதலிலே உயர்த்தப்படக்கூடிய விஷயம் என்னென்று சொன்னால் தக்வாய்தான் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நம்முடைய ஒவ்வொரு விதமான அமல்களிலும், ஒவ்வொரு விதமான வணக்க வழிபாடுகளிலும், இபாதத்துகளிலும் தக்வா என்று சொல்லக்கூடிய அந்த இறையச்சம் சேர்ந்திருந்தால்தான் அல்லாஹ்வுக்கு விருப்பமானதாக, அது பயனளிக்கக்கூடியதாக இருக்குமே தவிர அலட்சிய போக்காக, ஒடுபோக்காக, அதாவது இது ஒரு சடங்கு சம்பிரதாயம் என்ற முறையில் நம்முடைய பிரார்த்தனைகளும் நம்முடைய வணக்க வழிபாடுகளும் அமையக்கூடாது என்பதற்காகத்தான் இது போன்ற பிரார்த்தனைகளையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்தார்கள். அவ்வல் ஷைஇன் இர்ஃபா மின் ஹாதிஹில் உம்மா அல் ஹுஷு, அதாவது இந்த சமுதாயத்திலிருந்து முதலில் அல்லாஹ்விடத்திலே உயர்த்தப்படக்கூடிய விஷயம் அல் ஹுஷு. ஹுஷு என்று சொன்னால் அந்த பேணுதல், அந்த பயப்படுதல், அது போன்ற அல்லாஹ்வுடைய இறையச்சத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படியே உயர்த்திடுவான். ஹத்தா லா தரா ஃபிஹா ஹாஷியா, மக்களிடத்திலே அந்த பயபக்தியை நாம் பார்க்க முடியாது. அந்த பயபக்தி இல்லாமல் இருந்தால் அந்த இபாதத்தை செய்வார்கள், தக்வா இருக்காது. அமல்கள் செய்வார்கள், தக்வா இருக்காது. அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது இந்த ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய இந்த சஹாபி சொல்லுகிறார்கள், அவ்வல் மா தஃகிதூன மினன் தீனிக்கும் அல் ஹுஷு, உங்களுடைய மார்க்கத்திலிருந்து முதலிலே உருவப்படக்கூடியது, நீங்கள் இழக்க வேண்டிய விஷயம் அல் ஹுஷு, பயபக்தியாக இருக்கிறாரா என்பதாக அந்த ஹுதைபா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிறார்கள். அதை வரை வாஹிருமா தஃகிதூன மின் தீனிக்கும் அஸ்ஸலா, உங்களிலிருந்து கடைசியாக இழக்கக்கூடிய ஒரு விஷயம் தொழுகையாக இருக்கிறது என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஹுதைபா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள். இரண்டாவது உபதேசம், முதல் உபதேசம் 3 உபதேசத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட அந்த சஹாபிக்கு 3 சுருக்கமாக எனக்கு கற்றுத்தாருங்கள் என்று கேட்டார்கள் அல்லவா. அதில் முதலாவதாக சொன்ன உபதேசம், நீ தொழும்போது உன்னுடைய தொழுகைதான் கடைசி தொழுகையாக இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இரண்டாவதாக கடைசி தொழுகையாக இருப்பதாக நினைத்து தொழ வேண்டும் என்று சொன்னார்கள். இரண்டாவதாக சொல்லும்போது அந்த உபதேசம்
வலா தகல்லம் பி கலாமின், அதாவது உன்னுடைய பேச்சு தவறான பேச்சாக, தேவையில்லாத பேச்சாக, பயனில்லாத பேச்சாக இல்லாமல் நல்ல முறையில் பேசிக்கொள் என்று சொன்னார்கள். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே ஓதக்கூடிய சொல்லக்கூடிய இந்த வசனத்தை நாம் சதாவும் ஓதுகிறோம், சதாவும் கேட்கிறோம். இன்றைய ஹுத்பா பிரசங்கத்திலும் ஓதுகிறோம். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மோமினான மக்களே, இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வகூலு கௌலன் சதீதா, நீங்கள் எல்லாம் நல்ல தெளிவான நல்ல முறையில் இன்பமான இனிமையான விஷயத்தை பேசுங்கள். அல்லாஹ் சொல்லித் தருகிறான். இஸ்லிஹ்லக்கும் அமாலக்கும், உங்களை அவர்களெல்லாம் அல்லாஹ் சீர்படுத்துவான். வயக்ஃபிர்லக்கும் துனூபக்கும், உங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பான். ஒமை யத்தில்லாஹ் வ ரசூலஹு, யார் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படுகிறார்களோ ஃபக்கத் ஃபாஸ ஃபௌஸன் அதீமா, அவன்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வெற்றியாளனாக ஆக்கிவிட்டான் என்று நபிகள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனே தனது திருமறை குர்ஆனிலே சொல்கிறார். அதே போல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது, இன்னல் அப்த, ஒரு அடியான், ஒரு இறை அடியான், ல யதகல்லமு பில் கலிமத்தி மின் ரிضوانில்லாஹ், அல்லாஹ்வுடைய பொருத்தம் சார்ந்த, அல்லாஹ்வுக்கு திருப்தி சார்ந்த ஒரு பேச்சை ஒரு அடியான் பேசுகிறான் என்று சொன்னால், லா யுக்காலஹா, அல்லாஹ் அதை சாதாரணமாக விட மாட்டான். பலா தரஜாத்தின் யர்ஃபஅல்லாஹு பி தரஜாத், அது அந்தஸ்துக்கு மேல் அந்தஸ்தாக, உயர்ந்த அந்தஸ்தாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனை உயர்த்துவான். வஇன்னல் அப்த, இன்னொரு அடியான், பில் கலிமத்தி மின் சஹத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய கோபத்தை, வெறுப்பை சார்ந்த ஒரு விஷயத்தை, ஒரு பேச்சை பேசுகிறான்னு சொன்னால், லா யுக்கீலஹா பிலா பி எல்லா யஹ்வி பி ஜஹன்னம், அந்த பேச்சின் காரணமாகவே அவனை அல்லாஹ் நரகத்தில் வீழ்த்துவான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று சொன்னார். இதை போன்றுதான் ஒரு முனாஃபிக் தனத்தை சொல்லும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மின் ஷர்ரின் நாஸ், மனிதர்களே மிக கெட்டவர்கள், இன்ன ஷர்ரன் நாசி துல் வஜ்ஹைன், இரண்டு முகமுடையவர்கள், அல்லத்தி, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், ஏகி ஹாவுலாய் பி வஜ்ஹின் வ ஹாவுலாய் பி யமின், இங்கே வரும்போது ஒரு முகத்துடன் வருவார்கள், அங்கே வரும்போது ஒரு முகத்துடன் வருவார்கள். இப்படி இருமுகம் உடையவர்கள் தான் மனிதர்களிலேயே மிக மிக கெட்டவர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதே போன்று இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிறார்கள், ஏனென்று சொன்னால், மாலா வஜில் அர்லி ஷியன் அஹ்வஜிலா தூலி சிஜில் மின் லிசான், நாக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்த மிகப்பெரிய அருட்கொடை. அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான், அலம் நஜ்அல்லாஹு ஐனைனி வ லிசானம் வ ஷஃபத்தைன், ஒரு நாக்கை தரவில்லையா, இரண்டு உதடுகள் தரவில்லையா என்று சொல்லக்கூடிய அந்த வசனம், ஏனென்றால் அந்த நாக்கு மிகப்பெரிய அல்லாஹ்வுடைய அருள், மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அப்படிப்பட்ட நாக்கின் மூலமாக பொய், வாழ்க்கை ஃபுல்லாக போய், வியாபாரத்துக்காக போய், சாதாவும் போய், இந்த கேலு கிண்டலுக்காக போய், குழப்பம், புறம் பேசுதல், அவதூறு பேசுதல், கோல் சொல்வது, இப்படி எல்லா விதமான விஷயங்களுக்கும் அந்த நாக்கை பயன்படுத்துகிறோம். இப்படிப்பட்ட நாக்கை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன விஷயத்திற்காக ஒரு மனிதனுக்கு அருளாக தந்திருக்கிறாரோ அந்த நாக்கின் மூலமாக அழகான, இனிமையான, தன்மையான பேச்சை பேச வேண்டும் என்று அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லி காட்டுகிறார்கள். அதை போன்று மூணாவது உபதேசம், முதல் உபதேசம், உன்னுடைய தொழுகையை கடைசி தொழுகை என்று நினைத்து தொழு என்று சொன்னார்கள். இரண்டாவது சொன்னார்கள், அதாவது அழகான பேச்சை பேச வேண்டும், எந்த விதமான மக்களுக்கு கெடுதல் ஏற்படக்கூடிய பேச்சை பேச வேண்டாம் என்று சொன்னார்கள். மூன்றாவதாக சொல்லும்போது வாஜிமல் இன்சான் மிம்மா ஃபி ஐதின் நாஸ், அதாவது மக்களிடத்திலே இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் பார்த்து ஆச்சரியப்பட்டு எனக்கும் அது தேவை என்று நீ பேராசை கொள்ளாதே என்று பேராசையை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிக்கு சொன்னார்கள் என்று சொன்னால், உலக மக்கள் அனைவருக்கும் அதுதான். ஒரு மனிதனுக்கு அவனுடைய உழைப்பாலோ அல்லாஹ்வுடைய அருளால் பாக்கியம் நிறைந்திருக்கலாம், பொருளாதாரத்தில் மேம்பட்டிருக்கலாம், அதை போன்று நானும் ஆக வேண்டும் என்று நீ உழைக்க வேண்டுமே தவிர பேராசை கொள்ளாதே என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு சொன்னார்கள் என்று சொன்னார். இன்னும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒவ்வொரு முஃமின்களும் இன்னமா யக்ஃபி அஹதுக்கும் மாக்கான ஃபித்துன்யா மிஸ்ல ஜாத ராக்கிப், அதாவது அழகாக சொன்னார்கள், உங்களிலே ஒவ்வொருவரும் இந்த உலகத்திலே ஒரு பிரயாணை போன்று, ஒரு பயணை போன்று ஆக நினைத்து நீங்கள் வாழ்வதே உங்களுக்கு போதுமானது. ஒரு பயணிக்கு என்ன தேவை? ஆடை, தேவையான ஆடை, அன்று முழுவதும் சாப்பிடுவதற்கு உணவு, தங்குவதற்கு ஒரு இடம். இப்படி ஒவ்வொரு மனிதனும்
பேராசையை தவிர்த்து வாழ்வானேயானால் அவன் உண்மையான மோமினாக வாழ்வான். அடுத்தவரிடத்தில் இருப்பது அடுத்தவரை போன்று நாம் வாழ வேண்டும் என்று நினைத்து அப்படி தேவையில்லாத விஷயங்களில் நினைத்து கையை போட்டு திருட்டு இது போன்று தேவையில்லாத விஷயங்களில் நாம் ஆளாகுவோமேயானால் அல்லாஹ்வுடைய தண்டனைக்கும் மக்கள் மத்தியிலே இழிவாகுவதற்கும் உள்ள சூழ்நிலையை விட்டு தவிர்த்து கொள்ள வேண்டும் என்றால் நீ பேராசையை தவிர்த்து கொள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று சொன்னார். அப்படிப்பட்ட எல்லாம் அல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு அந்த சொன்ன அந்த 3 உபதேசத்தையும் தான் நாமும் பின்பற்ற வேண்டும். முதலாவதாக உபதேசம், உன்னுடைய தொழுகை, உன்னுடைய அமல், இது கடைசியான தொழுகை என்று நினைத்து நீ தொழுதால் அல்லாஹ்வுடைய பயம் அதாவது தன்னந்தனியா உடனே உனக்கு தானாகவே வந்துவிடும். நீ அல்லாஹ்வுடைய பயத்தை ஏற்படுத்த வேண்டும் சொன்னால் இன்று நமக்கு இதுதான் கடைசி அமல், இதுதான் கடைசி பயணம், இதுதான் கடைசி அமல் என்று நினைத்து தொழுதால் அப்படிப்பட்ட தொழுகையும் நல்ல முறையில் அமையும். அல்லாஹ்வுடைய எண்ணமும் அல்லாஹ்வுடைய பயமும் நமக்கு அமைந்து கொள்ளும். இரண்டாவதாக சொன்ன உபதேசம், நல்ல முறையில் மக்களிடத்திலே நீ நடந்து கொள்ள வேண்டும், நல்ல பேச்சையை பேச வேண்டும், தேவையில்லாமல் அசிங்கமான பேசுகள் பேசாமல் நல்ல வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும். மூன்றாவதாக சொன்னார்கள், பேராசையை விட்டும் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். இப்படிப்பட்ட இந்த 3 உபதேசங்களையும் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் என்றென்றும் எப்போதும் கொண்டு வாழ வேண்டும் என கூறி எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய அமல்களை எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிறப்பாக அங்கீகரித்து நாளை மறுமையில் நம்மவர்களையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் நல்ல முறையில் ஜின்னாத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய சொர்க்கத்தில் ஒன்றிணைப்பானாக என வேண்டி எனது முதல் ஹுத்பா பிரசங்கத்தை நிறைவு செய்கிறேன்.